வியூவர்ஸ் வணக்கம். டுடே நம்ம பார்க்க போற ரெசிபி கருப்பு கவுனி அரிசியில எப்படி குழிப்பணியாரம் செய்யறதுன்னு. இது ஒரு சிறுதானிய வகையை சார்ந்தது. இதுல அதிகமான நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கு. அதனால இதை நம்ம சாதமாவோ இல்லை வேற ஏதாவது ரெசிபியாவோ கூட சாப்பிடலாம். ஆனால் குழந்தைங்க சாதத்தை அவ்வளோவா விரும்பி சாப்பிட மாட்டாங்க. ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் கேரளா அரிசி மாதிரி பெரிய அரிசியாக இருக்கும். அதனால இதை நம்ம மாவை அரைச்சி இட்லி தோசை அப்படிலாம் குழிப்பணியாரம் அதெல்லாம் வேறு ஏதாவது ரெசிபியாவோ கூட குழந்தைங்களுக்கு கொடுத்துக்கலாம். நாம் இதை வந்துட்டு சாதமாக கூட சாப்பிட்டுக்கலாம். இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக குழந்தைங்களுக்கு அந்த சாதத்தை கொடுத்தும் பழக்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற குழிப்பணியாரம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் கருப்பு கவுனி அரிசி நான் 1 டம்ளர் எடுத்துக்கிட்டேன். உளுத்தம் பருப்பு 1/4 டம்ளர் எடுத்துக்கிட்டேன். இட்லி அரிசி 1 டம்ளர். வெந்தயம் வந்துட்டு 1/4 டீஸ்பூன் இருந்தால் போதும். இது கூட வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி இது எல்லாத்தையும் அரிஞ்சு வச்சுருக்கேன் பணியாரத்தில் போடுறதுக்காக. இப்போ நாம் இந்த கருப்பு கவுனி அரிசி, அப்புறம் உளுத்தம்பருப்பு, இட்லி அரிசி, வெந்தயம் இது நாளையும் நல்லா ஒரு 4-5 வாட்டி கழுவிட்டு நல்ல தண்ணியிலே இதை வந்துட்டு ஊற வச்சிடலாம். இது 8 மணி நேரம் ஊறணும். ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த கருப்பு கவுனி அரிசி ஊறதுக்கு மினிமம் 8 ஹவர்ஸ், ரொம்ப டைம் அதிகமாக எடுத்துக்கும். மினிமம் 8 ஹவர்ஸ் ஆச்சும் இதை வந்துட்டு கண்டிப்பாக ஊறணும். நான் ஆல்ரெடி நேற்று மார்னிங்கே இந்த அரிசி எல்லாத்தையும் ஊற வச்சு நைட்டு வந்துட்டு அரைச்சி வச்சுட்டேன். இது வந்துட்டு இப்போ நல்லா புளிச்சு நல்லா வந்திருக்கு பாருங்கள், நல்ல பதத்தில் இருக்குது. இப்போது நான் இந்த குழிப்பணியாரம் ஊற்றுறதுக்காக நான் இப்போ அதுக்கான தாளிப்பு பொருள் எல்லாத்தையும் நான் வந்துட்டு தாளித்து இதில் கொட்ட போகிறேன். இப்போ ஸ்டவ்வை நம்ம ஆன் பண்ணி இப்போ நம்ம அதை வந்துட்டு தாளிக்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். காஞ்சதும் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா வெடித்து வந்தோடனே 2 பச்சை மிளகாய் அரிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ குழந்தைங்களுக்கு நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா பச்சை மிளகாய் போடுறது, ஏன்னா வந்து இந்த பச்சை மிளகாய் கடிக்கப்படும் போது அவங்களுக்கு காரமாக இருக்கும், அதனால் அவங்க சாப்பிட்றதுக்கு யோசிப்பாங்க. அதனால் குழந்தைங்களுக்கு கொடுக்க மாதிரிலாம் பச்சை மிளகாய் போடாமலே கொடுங்க, நல்லா தான் இருக்கும். அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டேன். அது நல்லா வெந்ததுக்கப்புறம் இப்போ நான் வந்துட்டு வெங்காயத்தை போட்டுக்கிறேன். வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினா போதும். அதுக்கப்புறம் வதங்கினதுக்கப்புறம் இப்போ நம்ம கொத்தமல்லியை அது கூட ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி லைட்டாக கிளறிட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நான் தாளித்து எல்லாத்தையும் வந்து இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து நம்ம குழிப்பணியாரம் ஊற்றிடலாம். இப்போ பனியார சட்டி நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ அதில் நான் லைட்டாக எண்ணெய் வந்துட்டு ஊற்றிக்கிறேன் பனியாரம் நம்ம செய்யறதுக்காக. இப்படி எண்ணெயை ஊற்றிக்கோங்க, இல்லாட்டினா அந்த துணியை சுற்றி துணியில் எண்ணெயை நினச்சி கூட இதில் வந்துட்டு தேய்ச்சி விட்டுக்கோங்க, அதுவும் ஓகே தான். ஏன்னா நான் மோஸ்ட்லி இப்படி தான் பண்ணிடுவேன். இப்போ நான் வந்துட்டு மாவு ஊற்றுவேன். நான் எப்போவுமே லாஸ்ட்டில் இருந்தால் ஊற்றுவேன். அதேமாதிரி 3/4 இது மட்டும் ஊற்றிக்கோங்க, ஃபுல்லாக ஊற்றாதீங்க. ஓகே, இந்த அளவுக்கு வெந்ததுக்கு அப்புறமா வந்துட்டு இதை நம்ம இப்போ வந்துட்டு திருப்பி போட்டுக்கலாம் ஒவ்வொரு குழிப்பணியாரமாக. இப்போ நம்ம எல்லா குழிப்பணியாரத்தையுமே நம்ம வந்துட்டு நல்லா வெந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டாச்சு. மறுபடியும் இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா வேகட்டும்.
இன்னுமே நம்ம வந்துட்டு திருப்பி போட்டுக்கலாம், இன்னும் கொஞ்சம் நல்லா வேகட்டும். இந்த அரிசி பார்த்தீங்கன்னா இதில் அதிகமான நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது வந்துட்டு சர்க்கரை நோயை வந்துட்டு கண்ட்ரோலில் வச்சுக்கும். ப்ளஸ் வந்துட்டு இது புற்றுநோய் வந்துட்டு வராமல் தடுக்கும் அப்படின்னு ஆய்வுகளில் சொல்கிறாங்க. அந்த காலத்து மன்னர்கள்லாம் இருக்காங்களே அவங்களாம் இந்த அரிசி தான் சாப்பிட்டதாகவும் சொல்கிறாங்க. ஏன்னா இதில் அவ்வளோ வந்துட்டு சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ப்ளஸ் வந்துட்டு இப்போ நம்ம இதில் கெட்ட கொழுப்பு இருக்கு இல்லைங்களா, அது வந்துட்டு வராமல் பார்த்துக்கும். அப்படிங்கும்போது நம்ம நிறைய பேர் நம்ம எப்படி யோசிப்போம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் இருக்கிற வெயிட் போதும், எனக்கு வந்துட்டு இதை விட இனிமேட் அதிகமாக வேணாம் அப்படின்னு யோசிக்கிறவங்களே இதை வந்துட்டு நம்ம சாப்பிடலாம். ஏன்னா இது கொஞ்சம் வந்துட்டு ஹெவி ஃபுட். ஸோ வந்துட்டு நம்ம சாப்பிட்ட உடனே மறுபடியும் வந்துட்டு பசிக்காது. ஸோ அதுவுமே வந்துட்டு அதனால் நம்ம இது சாப்பிட்டோம் அப்படின்னா ஓரளவுக்கு நம்மளோட வெயிட் வந்துட்டு கண்ட்ரோலாகவே இருக்கும். டயட் மெயின்டைன் பண்ணுற எல்லாருமே இதை வந்துட்டு நம்ம சாப்பிடலாம். நம்ம குழிப்பணியாரம் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம இப்போ எடுத்துடலாம். நம்மளோட சத்துமிக்க குழிப்பணியாரம் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம இப்போ சுட சுட சர்வ் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டிடி குக் ஹவுஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் அமுக்குங்க, கமெண்ட்ஸ் இருந்தால் ஷேர் பண்ணுங்கள்.